ஐயனார் துணை நெக்ஸ்ட் வீக் எப்படிமோ வீட்டில் இருக்கிற பணத்தை பல்லவனுடைய அம்மா எடுத்துடுறாங்க. ஏன்னா நம்மளுக்கு தேவை இருக்குது, யாருக்கும் தெரியாமல் இந்த பணத்தை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் அந்த பணத்தையுமே எடுத்துடுறாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்டுக்குமே கால் பண்ணி இந்த மாதிரி வெளியே வா, நான் எடுத்துகிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்துடுவார். பணத்தையுமே எடுத்து கொடுத்துட்றாங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் சரி ஓனருக்கு பணம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பாண்டியன் போயிட்டு பீரோவை பார்க்குறாங்க. பார்த்தா அதில் பணம் இருக்கிறதுல பயங்கரமான அதிர்ச்சி, எங்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் பயங்கர ஷாக் ஆகிட்டு கத்த ஆரம்பிக்கவும் உடனே எல்லாரும் என்ன ஆச்சுடா, ஏன்டா இப்படி பதட்டமாக இருக்க, ஏன் இப்படி கத்தனை அப்படின்ட்டு நம்மளுடைய சோழன் பாண்டியன் சேரன்ட்டு எல்லாருமே கேட்குறாங்க. அண்ணே பீரோவில் வச்சுருந்த அந்த பணத்தை காணோம் அப்படின்றாங்க. டேய் இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கும் பாரு. இல்லைண்ணே எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு பணத்தை காணோன்றாங்க. என்னடா பாண்டியா சொல்லிட்டு இருக்க? ஆமான்றாங்க. டேய் நல்லா ஞாபகம் இருக்கா, எங்கே தான் சென்னை உங்கள் முன்னாடி தான் நான் பீரோவில் வச்சேன், அதுக்கப்புறம் எங்கடா போயிருக்கோன்றாங்க. எங்கடா போச்சு தெரியலையா அப்படின்ட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நிலா இருந்துட்டு பயப்படாதீங்க பாண்டியன், நீங்கள் எங்கேயாச்சும் தான் இருக்குன்ட்டு எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பல்லவனுடைய அம்மா வசமா நிலா கிட்ட மாட்டிப்பாங்களா இல்லையான்றதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.